ஓம் தாரமர் கொன்றையும் தாரமர் கொன்றையும் அப்படின்னா தாரமர் கொன்றைனா கொன்றை அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர். இந்த கொன்றை ஃப்ளவர் இஸ் யூஸ்வலி worn by all heroes, especially after a battle. The honor is expressed in the form of wearing this கொன்றை மலர். வார் கொன்றைனா அது ஒரு பஞ்ச் ஆஃப் கொன்றை, வார் கொன்றை, கொன்றை வார் சடை அப்படின்னு சொல்லுவார். சிவபெருமானுக்கு எப்பவுமே ஹீஸ் விக்டோரியஸ். ஸோ கொன்றை வார் சடை. தாரமர் கொன்றையும் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்பாளை குறிக்கிறது. சிவபெருமானுக்கு அந்த இடத்துல இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை, it is representing her, especially this whole praise is on Thirukadayur Abhirami and Amrutakadeshwarar Swami பேரு. ஸோ பட் இந்த பர்டிகுலர் சாங் it is a மங்களம் அப்படின்னு சொல்லலாம். அதை கணபதியை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த செயல்களுக்குள்ளே போகிறதுக்கான அருகதையை அடையிறதுக்காக அபிராமி பட்டர் கணபதியை பிரார்த்தனை பண்ணுறாரு. அது ஃபஸ்ட்டு சிவனை அந்த அமிர்தகடேஸ்வரரை தாரமர் கொன்றையும் அப்படின்ற பதத்தினால் சொல்லிட்டு, சண்பகமாலையும் அப்படிங்கிற பதத்தினால அம்பாளை சொல்லிவிட்டு, அம்பாள் இறைவனோட ஒரு பாகத்தில் பூரணமாக இருக்கிறதுனால இந்த சண்பக மாலை, ஏன்னா சண்பக மாலை ஜென்ஸுக்கு சொல்லலை, லேடிஸ்க்கு தான் சொல்லியிருக்கு. செம்பக புஷ்ப அப்படின்னு இதுலெல்லாம் வரும். வேறு தேவி சுத்திகளில் செண்பகம்ங்கிறது தேவிக்கு உபமானமாகவும் தேவி வேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மலராகவும் ரொம்ப பாப்புலராக இருக்கு. சாத்தும் தில்லை ஊரர், தில்லை ஊரர் அதாவது தில்லை அப்படிங்கிறது நடராஜரோட, தில்லையை ஊர் கொண்டவர் தில்லை ஊரர் அப்படின்னு. ஊரர் ஊரர்னா ஒன் ஹூ டிராவல்ஸ் இன் அ வெஹிக்கிள். ஸோ தில்லை ஊரர்ன்றது இந்த இடத்துல ஆல்சோ மீன்ஸ் தேரில் நடராஜர் வர ஒரு பெரிய ஒரு குடுப்பினை அந்த தில்லை மக்களுக்கு இருக்கு. தில்லை தேர் அப்படிங்கிறதுல சுவாமியே, அதாவது மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி இல்லை, மூலமூர்த்தியே அந்த தேரில் வரக்கூடிய ஒரு புண்ணியத்தை அவெல்லாம் அனுபவிக்கிறதுனால தில்லை ஊரர். ஊரருங்கிறதுக்கு இது ரகசிய அர்த்தம். அதாவது ஊர்தி அப்படின்னா ஊர்னால ஊர்றது அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும். ஊர்தின்னா வெஹிக்கிள்னு பேரு. ஊரர்ன்ற அந்த இதுலேருந்து அப்படி நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா தில்லையில் தேரில் வரக்கூடிய அந்த பெருமாள் நடராஜ பெருமாள், அதாவது நடராஜ பெருமாள் மட்டும் தனி இல்லை, அங்கே அம்பாளோடு சிவகாமி அம்பையுடன் கூடிய நடராஜ பெருமாள். தில்லையூரதம் பாகத்து உமை மைந்தனே, திருப்பம் இந்த இடத்துல கரெக்டாக உமை அப்படிங்கிறத தன்னோட இடது பாகத்தை கொடுத்த உமை அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த கவியான அந்த பெரியவர் கரெக்டாக அபிராமி பட்டர் சொல்றாரு. உமை மைந்தனே, அதற்கு மைந்தன், மைந்தன் ரெண்டு மைந்தன், இந்த இடத்துல மைந்தனே அப்படின்னு ஒரு விழிக்கிறதுனாலையும் அண்ட் ஒருத்தரை சொல்றதுனாலையும் எல்லாமே ஃபர்ஸ்ட் பிள்ளையார் அப்படிங்கிறது, அதாவது இறைவனோட மைந்தன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிள்ளையார் தான். ஓகே, அண்ட் பிள்ளையார் அப்படின்னு அதனால்தான் அவருக்கு ஒரு பிள்ளை, பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே பிள்ளை பிள்ளை அப்படி, அதாவது மைந்தர், மைந்தர்னாலே அது பிள்ளையாரை குடிக்கிறோம். மைந்தனே அப்படின்னு, மைந்தரேன்னு சொல்லாமல் மைந்தனே அப்படின்னு சொன்னதுனால அது பிள்ளையாரை குறிக்கக்கூடிய ஸ்பெஷல் சொல்லு. அதாவது இறைவனோட பிள்ளை அப்படின்னு எதுவும் ஒழிக்காம சொன்னால் அது பிள்ளையாரை தான் குறிக்கும். ஏன்னா அவர் பேரிலேயே அந்த பிள்ளையார் அப்படிங்கிறத வச்சுருக்கிறார். மைமைந்தனே தாராமர் கொன்றையும் சண்முகமாலையும் சாத்தும் தெல்லை ஊருதம் பாகத்து உமைவந்தனே, உலகேழும் பற்ற, உலகு 7 மொத்தம் there are 7 வேர்ல்ட்ஸ்.
பூர்புவஸ்வஹ மகாஜனஹ தபஹ சத்யம் அப்படிங்கிற 7 டைப்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் சட்டிலிட்டிஸ். சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் யூ கேன் அனுபவிக்கணும் போகம் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடினால, சிலது மென்டல் பாடினால நம்ம வந்து அந்த போகங்களை பண்ணுறோம். அதாவது ஸ்தூல சரீரத்தினால சிலது, சூக்ஷ்ம சரீரத்தினால சிலதும் நம்ம பண்ணக்கூடிய இதில் இருக்குது. சிலது பஞ்சபூதமா வந்து பஞ்சீகரண பஞ்சபூதமா சிலது இருக்கும், சிலது அப்பஞ்சீகிருத பஞ்சாக்கரணமா. ஆனால் பஞ்சபூதத்தினால தான் வந்து நம்ம வந்து அனுபவம் பண்ண முடியும் எல்லாமே. அதுன்றது வந்து சத்தியம். ஆனால் வந்து இது ஸ்தூல பஞ்சீகரணமானது ஸ்தூலமாகவும், சூக்ஷ்ம பஞ்சீகரணமானது சூக்ஷ்ம பஞ்சீகரணம் இல்லாதது அப்பஞ்சீகிருத்தம் அப்படிங்கிறது வந்து சூக்ஷ்ம தேகம் அப்படிங்கிறதுல இது வந்து சேரும். ஸ்தூலத்தும் சூக்ஷ்மத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படி வந்து வியஷ்டி சமஷ்டி. சமஷ்டின்னா ஒன் விச் கேன் பி சீன் பை எவ்ரி ஒன் அண்ட் இட் இஸ் இன் அ சாலிட் ஃபார்ம். அது வந்து பஞ்சீகரண பூதத்தினால ஏற்படக்கூடியது. சூக்ஷ்மம் வந்து வெஷ்டி. அதே சமயத்தில் வெஷ்டிலையும் வந்து சமஷ்டி வந்து மாயா அப்படின்னு வச்சுட்டோம்னா, வெஷ்டி வந்து அவித்யானால அவன் வந்து சில பொருட்களை தானே கல்பனை பண்ணிட்டு தானே இயற்றி, அதாவது சொப்பனங்கள்ல இயற்றலை, தானாகவே வருது. வந்து அவன் வந்து கான்ஷியஸாக அதை வந்து he is not producing, but it is produced mentally அப்படிங்கிறது it is evident. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த 7 உலகத்தையும் சொல்கிறேன். இந்த 7 உலகங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய, அதை படைத்தவள், எல்லாருக்கும் அம்மா ஜனனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். அதனால வந்து இந்த இடத்துல வந்து அப்படி அவர் வந்து உலகேழும் படைத்த அப்படின்னு விழிக்கிறது. ஓகே. ஆரம்பர் கொண்டையும் சண்முகமாலையும் சாத்தும் தில்லை ஊரட்டம் பாகத்து ஓய்வதனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி. சீர் அபிராமி, சீர்னா வந்து இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எப்போதும் என் சிந்தை உள்ளே. சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ள. அந்தாதின்றத இந்த இடத்துல பக்கத்தை விட்டுட்டேன்னா சீர் அபிராமி எப்போதும் என் சிந்தை உள்ளே. சீர் அபிராமி அப்படிங்கிறவர் வந்து சீர்னு இந்த இடத்துல பார்த்தா என்ன சொல்றதுன்னா, எல்லா விதமான அலங்காரங்கள். அவ வந்து ஸ்திரீ தேவதையா இருக்கக்கூடியதுனால பார்க்கும்போது அந்த சௌந்தரியமும் ஒரு பக்கத்துல நமக்கு வந்து 2 விதமான சௌந்தரியம். ஒன்று வந்து ரூப சௌந்தரியம், ஒன்று வந்து உள்ளுக்கு இருக்க ஆத்ம சௌந்தரியம். ஆத்ம சௌந்தரியம் ஞானிகள் பார்க்கக்கூடியது, ரூப சௌந்தரியம் மற்றவாளாலையும் பார்க்கக்கூடியது. இப்போ பக்தாள்லாம் இருக்கிறப்ப ரூப சௌந்தரியத்து மூலம் ஆத்ம சௌந்தரியத்துக்கு போகிறோம் இல்லையா? ஸோ ஆத்ம சௌந்தரியம் தான் மெயின்ன்றது. அது வந்து ரூப சௌந்தரியமும் அதுக்கு துணையாக இருக்கிறது. அந்த ரூப சௌந்தரியத்து மூலமாக ஆத்ம சௌந்தரியத்தையும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத காட்டுறது இந்த இடத்துல இந்த பதம். ஓகே. சீர் அப்படின்னாக்க ரொம்ப அழகான எல்லா விதமான பொருத்தமான எல்லா நகைகளும் அந்தந்த இடத்துல இப்போ இப்படி இருக்கணுமோ அப்படி இப்படி இருக்கு. அந்தந்த நகைக்கு வந்து பெஸ்ட் ஆப்டிமல் பிளேஸ் அண்ட் ஆப்டிமல் யூஸ் அண்ட் ஆப்டிமல் பியூட்டி எல்லாம் வந்து அந்த இடத்துல தான். அதனால தான் சீர் அப்படிங்கிற பதத்து மூலமாக இது மூணையும் இந்த ஆப்டிமல் பிளேஸ் அண்ட் ஆப்டிமல் பியூட்டி அண்ட் வந்து தேர்டு வந்து அந்த அம்பாளுக்கு வந்து எந்த இடத்துல நாங்கள் கொள்ளணுமோ அது வந்து தன்னை வந்து பிரகாசிக்கிறது. அதாவது இவரி எல்லா விதமான அலங்காரங்களும் எல்லா விதமான இதுங்களும் அதுகளுக்கான ஒரு மேக்சிமம் ஆப்டிமைசேஷன் எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னா அம்பாளோட மேலே இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல வந்து அபிராமி மேலே வந்து அந்த இடத்துல பர்டிகுலர்லாம் இருக்கிறச்ச சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே. எப்போவும் அவருக்கு வந்து அதே ஞாபகமாக இருக்கு. அந்தாதி அப்படிங்கிறது வந்து அந்தத்துலேருந்து ஆதி, அதாவது லாஸ்ட் பதம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதம். இப்போ ஏதோ விளையாட்டெல்லாம் சொல்லுவா, ஒன்று எண்டு முடிச்சுன்னா இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஒரு சினிமா பாட்டு அந்த மாதிரி. அந்த காலத்தில் அந்தாதி அப்படிங்கிறது வந்து மெமரைசேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டெக்னிக், உத்தி
அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அந்தாதி ஸ்டைலில் இந்த பர்டிகுலர் தன்னோட வெளிப்பாடு, அதாவது வந்து தன்னோட பக்தி வெளிப்பாடு அப்படிங்கிறத வந்து ஒரு பொயம்ன்றது இல்லை, பொயத்தை எழுதலை அவர். பக்தி வெளிப்பாடை அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறச்சே அது பொயமா அவர் வந்து அவரோட நாக்குலேருந்து வந்து விழாது. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அவர் அம்பாளை பார்த்துட்டு இருக்கார், அம்பாளை வந்து ரசிச்சுட்டு இருக்கார். அம்பாளோட அந்த எல்லா விதமான சௌந்தரியங்கள், வெளி சௌந்தரியங்கள், உள் சௌந்தரியங்கள், ஆத்ம சௌந்தரியத்தில் தழைச்சுண்டு அப்படியே அந்த குண்டலினியோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சாசனத்தில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த மோகத்தை பரிபூர்ணமாக அனுபவிச்சுட்டு ஆனந்தத்தை சுச்சிதானந்த ஸ்வரூபத்தில் அப்படியே லயிச்சு அந்த இடத்துல அவர் வந்து தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த அபிராமி அந்தாதிங்கிற அவர்லேருந்து அவரோட நாக்குலேருந்து வெளிப்படுறது, அந்த நாக்குலேருந்து வெளிப்படுறது ஒரு பொயமாக வெளிப்படுறதுங்கிறது தான் சத்தியமே தவிர இந்த இடத்துல ரொம்ப நோட் பண்ண வேண்டியது அவர் வாட் ஸ்டேஜ் ஹி இஸ் இன். ஓகே, வென் ஹி கம்போஸ் தட் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது தான். இட் இஸ் நாட் அ பொயம், இட் இஸ் அவுட் போரிங் ஆஃப் அ ரியலைஸ் சோல். அதை வந்து நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப important matter is this only. The whole Abhirami Andaz is a mantram not for just Yetrina Kaviyo the world. It's an outpouring from the soul of a realized person. So அதுதான் வந்து சௌந்தர்யாதாரையும் அபிராமி அந்ததையும் எல்லாமே அந்த மாதிரி கிளாஸில் வரக்கூடியது. காரமர் மேனி கணபதி. இப்போ லாஸ்ட் வரியில தான் யாருக்காக இது அட்ரஸ் பண்ணியிருக்கு இந்த மங்களம் அப்படிங்கிறத வந்து சொல்றார். காரமர் மேனி கணபதி. காரமர்னா கருப்பு கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். மேனி கருப்பு கலர், மேனியுடையது யாது? யானை. யானையோட மேனியை கொண்டவர் காரமர். கார்னா யானை, யானையோட மேனியை கொண்ட கணபதி அப்படின்னு ஒன்று ஆர்டினரியை நம்ம வச்சுக்கலாம். காரமர்னா கருப்பு. கார்னா வந்து ஒரு திருட்டு தொழில் இதுக்கும் ஒரு குறி உண்டு. அதாவது கருப்பு விஷயங்கள், அதாவது வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் திருடும் ஒரு சம்மந்தம் உண்டு. அண்டு கார செயல்கள் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப டீப்பில் போனோம்னா அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். திருடு அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ண முடியும். ஒன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஹியர் இஸ் he is referring to the name of the Ganapati in that particular place, which is called Kallavarana Pillayar. Kallamna திருட்டு, வாரண பிள்ளையார், வாரணம்னா தும்பிக்கை, யானை, பிள்ளையார், கள்ளவாரண பிள்ளையார்னு பேர் அவருக்கு. ஏன் கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு பேருன்னா வந்து அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவா. தட் இஸ் அமிர்தத்தை கடைஞ்சப்போ பிள்ளையாரை வந்து துதிக்கல, அதனால லைஸாக எடுத்து அவர் வச்சுட்டார். அதனால தான் வந்து அந்த இதுதான் அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிறது தான் லிங்கா ஃபார்மில் வந்துட்டு இவர் வந்து இவரே அதுக்கு காவலாக இருந்தார். அதுக்கப்புறம் இவர்கிட்டேருந்து கேட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணி அப்புறம் வந்து இதை எடுத்துன்னு போனா அப்படின்னு ஒரு கதை. அது ஒரு கதையாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் திஸ். பிள்ளையார் இஸ் த மூலாதார தேவதா. ஓகே, ஸோ அவர் தான் வந்து இந்த குண்டலினி அப்படிங்கிற அமிர்தகடம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த அமிர்தகடத்துக்கு இன்சார்ஜு, பாஸ்போர்ட்டு எல்லாமே அவர் கொடுத்தாதான் நம்ம வந்து மேலே போகும். அதனால்தான் கள்ளவாரண பிள்ளையார் அப்படிங்கிறது ஒரு பேர். ஹீ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் தட் faculty of Kundalini that is lying at Mooladhara, and to make it rise up to Sahasrara, that is the only permission that has to be like embassy only Ganapati can give. Okay, so அதனால வந்து அவருக்கு ரொம்ப பயாரிட்டி. அதனால தான் வந்து கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு. அதனால தான் பிள்ளையார் ஆஃபிஸ்டிங்க சுப்பிரமணியர். கள்ளவாரண பிள்ளையார்னா தட் இஸ் அசோசியேட்டட். காரமர கணபதி இஸ் நத்திங் பட் கள்ளவாரண பிள்ளையார். நான் வந்து ஈக்குவேட் பண்ணி சொன்னேன் உங்களுக்கு, பிளாக் அண்ட் திருட்டுக்கு எப்படி சொந்தம் அப்படின்றது. பட் வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் தட்? நிற்க கட்டுரையே அப்படின்னா இது வந்து இந்த அவுட்போரிங் முடிகிற வரைக்கும் நீ வந்து என் உள்ளேயே அப்படியே நீ வந்து எப்பவும் இருந்து அந்த இதுக்கு வந்து எல்லா விதமான சகாயங்களும் அருள் பண்ண வேணும். அதாவது உன்னோட இதனால்தான் எல்லா விதமான 7 ஆதாரங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய
அந்த ஸ்தானத்தை அந்த சிவசக்தி ரூபமான அர்த்தநாரீஸ்வர நடராஜத்துவத்தை இங்கே நடராஜ உமை நடராஜர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்கேயோ கொண்டு சேர்க்கலை. நடராஜரோட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தேவி அண்ட் நடராஜா. பிகாஸ் த ஆர்டர் சைடு லெஃப்ட் சைடு வந்து மேலே வர காலும் மேலே வர கையும் வந்து தேவியை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரகசியார்த்தம். நடராஜமூர்த்தி வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் ஹையஸ்ட் ஃபார்ம் வந்து நடராஜ ரூபமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த நடராஜ ரூபத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் மேலே சஸ்திரத்தில் அந்த 2 நடராஜர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சிவனை அடைஞ்சு அந்த 2 பேரும் ஒரே ஒன்றா இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் நடராஜர் ஃபார்ம். அது வந்து மேலே குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து 2 அக்குலசாசாரம் அக்குலசாசாரம்னு 2 உண்டு. அதாவது வந்து அக்குலசாசாரம்னு மூலதாரத்திட்ட இருக்கு, அது ஒரு தாமரை. குலசாசரன்றது மேலே இருக்கு, அது வந்து தலைக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ இந்த குண்டலினி ட்ரான் வந்து அக்குலசாரத்துலேருந்து 6 ஆதாரங்களையும் தாண்டி இந்த 7 ஆதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குலசாஸ்திரத்தை ரீச் பண்ணுறது தான். இந்த கீழே இருக்கக்கூடிய காரமன் கணபதி தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து கைட் பண்ணி கொண்டு போகக்கூடியவர். ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு வந்து எல்லா விதமான சித்திகளையும் நமக்கு அருளை எல்லா விதமான அசுத்தங்களையும் நீக்கக்கூடியவர். ஸோ அந்தந்த ஆதாரங்களையும் நமக்கு வந்து ஏற்றி விட்டு கடைசியில் விசாரத்தில் அந்த சிவசக்தி சுரூபமாக அது வந்து அடையக்கூடிய ஒரு பரம ஆஹ்லாத நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நடராஜத்துவத்தை வந்து அந்த ஃபைனலாக சொல்லிட்டு இந்த கணபதியை சொல்லிட்டு இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.